என்னது பிளாக் பீடு தான் ஃபைனல் வில்லனா? ரீசெண்டா ஈமு எல்பஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஃபைனல் வில்லன் வந்து பிளாக் பீடுன்ட்டு. நானுமே இதை பத்தி என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். அப்போ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல ப்ரோ, கண்டிப்பா அப்படி கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. பட் ஒரு விஷயம் நீங்க மறக்க கூடாது, லூஃபிக்கும் ஈமுக்கும் ஃபேஸ் ஆப் செட் பண்ணதை விட லூஃபிக்கும் பிளாக் பீடுக்கும் செட் பண்ணதான் ரொம்பவே அதிகம்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயா ஆர்க்ல தான் வந்து லூஃபியும் பிளாக் பீடும் மீட் பண்ணிருப்பாங்க. அதுல பிளாக் பீடுமே லூஃபியை பார்த்துட்டு ட்ரீம்ஸ் நெவர் டைன்னு சொல்லியிருப்பான். ரெண்டு பேருக்குமே ஒரு ட்ரீம் இருக்குது. பட் ட்ரீமோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்னே சொல்லலாம். லூஃபியை பொறுத்த வரைக்கும் பைரட் கிங்கா மாறணும், நம்ம பிளாக் பீடை பொறுத்த வரைக்கும் கிங் ஆஃப் த வேர்ல்டா மாறணும். அதுக்கப்புறம் லூஃபி ஸ்கைபேக்கு போறதுக்கு முன்னாடி பிளாக் பீடு வந்து லூஃபியை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். பட் அது முடியாம போயிருக்கும். அண்ட் சேம் டைம் பிளாக் பீடு வந்து ஏஸை கேப்சர் பண்ணி மரன்ஸ் கிட்ட கொடுத்திருப்பான். பிளாக் பீடு மூலமா தான் மரன்ஃபோர்ட் வாரே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் ஏஸ்மே இறந்து போயிருப்பான். இதை தாண்டி ஏஸை லூஃபி காப்பாத்த வர போஸ்ல இம்பிள் டவுன்ல வந்து லூஃபியும் பிளாக் பீடும் மாத்தி மாத்தி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இப்போதைக்கு பிளாக் பீடு கிட்ட தான் கார்ப் இருக்காரு, புட்டினுமே இருக்கா. சோ புட்டினை சைடுல எடுத்து வைங்க. பட் ஸ்டில் கார்ப் வந்து நம்ம லூஃபிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் தெளிவா தெரியும். சோ கார்ப் பிளாக் பீடு கிட்ட இருக்கான். அண்ட் கரைபுமே இப்போதைக்கு பிளாக் பீடு கிட்ட வந்துட்டான். சோ கரைபு மூலமா வந்து பிளாக் பீடுக்கு வானோ கண்ட்ரோல்ல தான் ப்ளூ டவுன் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிரும். அதனால வானோ கண்ட்ரி அட்டாக் பண்ண போவான். அதே மாதிரி சிரகோசி தான் போசைடன்ட் தெளிவா தெரிஞ்சிரும். அதுபடி ஃபிஷர்மேன் ஐலண்டையுமே அட்டாக் பண்ணுவான். இந்த ரெண்டு கண்ட்ரியுமே வந்து இப்போதைக்கு லூஃபி கீழ தான் இருக்குது, லூஃபியோட டெரிட்டரி. அதுக்கப்புறம் பிளாக் பீடோட டெலிஃப்ரூட் வந்து டார்க் பேஸ் பண்ணி இருக்கும், லூஃபியோட டெலிஃப்ரூட் வந்து லைட் பேஸ் பண்ணி இருக்கும். லூஃபியோட பாத்த பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம், பிளாக் பீடோட பாத்த பொறுத்த வரைக்கும் பவர், கியாஸ். இப்படி ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஓடா த்ரூ அவுட் வந்து ஏகப்பட்ட ஃபேஸ் ஆஃப் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு. ஃபைனல் ஆப்போனண்டா வந்து உருவாக்கிட்டே இருக்காரு. நீங்க வந்து சொல்லலாம் ஈமு தான் வந்து ஃபைனல் ஆப்போனண்டா வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வாய்டு செஞ்சுரி இருக்குது, 800 வருஷத்தோட வார் இருக்குன்ட்டு. பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா லூஃபியோட வார் கிடையாது, லூஃபியோட ஃபைட்டே கிடையாது. அது வந்து ஜாய்போட ஃபைட், நிக்காவோட ஃபைட். அந்த ஃபைட் த்ரூ அவுட் இப்போ வந்துட்டு இருக்குது. பட் லூஃபி பைரட் கிங்கா மாற போஸ்ல அவனுக்குன்னு ஒரு எனிமி வேணும் பாத்தீங்களா, அந்த ஒரு எனிமி தான் பாத்தீங்கன்னா பிளாக் பீடு. அதனால தான் நானுமே சொல்றேன் லூஃபியோட ஃபைனல் ஆப்போனன்ட் வந்து பிளாக் பீடுன்ட்டு. அண்ட் நான் ஒரு வீடியோல சொல்லிருப்பேன், இப்போதைக்கு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா பிளாக் பீடு வந்து ஈமோட டெலிஃப்ரூட்டை ஸ்டீல் பண்ணுவான்ட்டு. இந்த ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ராக்ஸ் வந்து ஈமு கூட சொல்லிருப்பான் நான் ரிட்டர்ன் இங்க வருவேன்ட்டு. அதுபடி இப்போதைக்கு ராக்ஸோட ஃபேஸ்ல யார் இருக்கான்? வேற யாருமே கிடையாது, பிளாக் பீடு தான். சோ கண்டிப்பா அந்த ப்ராஃபஸி வந்து நடந்தா ஆகணும், ராக்ஸ் சொன்ன வார்த்தை வந்து நடந்தா ஆகணும். அதுபடி ஈமுவும் பிளாக் பீடும் கண்டிப்பா ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பிளாக் பீடு தான் ஃபைனல் வில்லன் சொல்றத பத்தி நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.